வணக்கம். யோகக்கலை மற்றும் வருமக்கலை நிபுணர் சுரேஷ். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யோகா பயிற்சி கொடுக்குறோம். இந்த யோகா செய்கிறதுனால என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா நோய்கள் பெருகிட்டே இருக்குது. அது நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு, நம்ம பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த யோகக்கலை நம்ம செய்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிட்டிங் பிரீத்திங் வார்ம் அப். இதை செய்யறது மூலியமா நம்மளோட உடல் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல எனர்ஜியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முகம் பொலிவடையும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்பதான் நீங்க யோகம் ஃபிட்னஸ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. நல்லா மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நீங்கள் இழுக்கிற சுவாசம் உச்சந்தலைக்கு போகணும், விடுற சுவாசம் மூலாதாரத்துக்கு போகணும். நல்லா ஒரு 5 முறை இழுத்து விடுங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிறது முகத்துக்கு பார்க்க போகிறோம். நல்ல மூளையில் உள்ள செல்களுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியது, நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். நம்ம தலையில் உள்ள நியூரான்ஸுக்கு எல்லாமே புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் உயிர் வந்துடும். இப்போ இது நம்ம செய்ய முகம், இதாவது காது, கண், மூக்கு, வாய் எல்லாத்துக்கும் எனர்ஜி கொடுக்கக்கூடியது. இதை செய்ய பார்த்திங்கன்னா நல்ல முகத்துக்கும் முகத்தில் உள்ள எல்லா உறுப்புக்கும் நல்ல எனர்ஜி போகக்கூடியது. நல்லா கண்ணை முடிக்கிங்க. கையில் சின்முத்திரை வச்சுக்குங்க. தொட மேலேயோ முட்டி மேலேயோ வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு நல்ல சுவாசத்தை இழுக்கணும். இழுத்துட்டு அப்படியே வாயிலேயே வச்சுருக்கணும். சுவாசத்தை நல்ல சுவாசத்தை இழுங்க. வயிறு உப்பணும், கண்ணமும் நல்லா உப்பணும். அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 கவுண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். அப்படியே மொல்ல விடுங்க. அப்படியே வாய் வழியாக ஊதுற மாதிரி அப்படியே சுவாசத்தை விடுங்க. நல்லா ஊதுங்க. அப்படியே ஊத அடி வயிறு எக்கி இருக்கணும். உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளில வரணும். அப்படியே சுவாசத்தை 5 கவுண்ட் ஹோல்டு பண்ணி மொல்ல ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணுங்கள். நார்மலுக்கு வாங்க. நல்ல சுவாசத்தை அப்படியே இழுத்து வாயில் அப்படியே குமிங்க. குமிச்சு கண்ணை நல்லா உப்பணும். அப்படியே ஒரு 5 கவுண்ட் ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணிவிட்டு நல்லா மொல்ல சுவாசத்தை விடணும். அப்படியே மொல்ல விடணும். சுவாசம் விட அடி வயிறு அப்படியே எக்கிக்கிட்டு அப்படியே உள்ளார போகணும். அடி வயிறு அப்படியே ஒரு 5 கவுண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சமாக சுவாசத்தை வாய் வழியாக அப்படியே விடுங்க. மறுபடியும் சுவாசத்தை இழுங்க. ஒரு 5 டைம்ஸ் அது மாதிரி செய்யுங்க. நல்ல சுவாசத்தை இழுங்க. கண்ணம் உப்பணும், வயிறு உப்பணும். 5 ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே சுவாசத்தை அப்படியே முள்ள விடுங்க. அப்படியே விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ முகத்துக்கு உண்டான எனர்ஜி லெவலை மாற்றக்கூடியது. அதாவது சில இதெல்லாம் இதெல்லாம் செல்லுலாம் ரொம்ப டேமேஜாக இருக்கிறதுக்கெல்லாம் எனர்ஜி போச்சுன்னா அந்த செல்லுலாம் உயிர் விட்டுரும். நல்ல ஆயுளை நீடிக்க வைக்கும். எல்லா செல்லுகளுக்குமே உயிர் கொடுக்கக்கூடியது தான் இந்த பிரீத்திங் வார்ம் அப். நல்ல சுவாசத்தை நல்லா இழுக்கும்போது நல்லா இழுக்கணும். ஒரு 5 கவுண்டு ஹோல்டு பண்ணிவிட்டு ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணணும். நல்லா இழுங்க. ரிலாக்ஸ். நார்மலுக்கு வந்துடுங்க. இப்போ நார்மல் மூச்சு நல்லா இழுத்து பாருங்கள். இழுத்து விடும்போது பாருங்கள், அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்கள். இப்போ நம்ம செஞ்ச எனர்ஜியை நல்லா ஃபீல் பண்ணுங்கள். ஒவ்வொரு பயிற்சியும் செஞ்சிட்டோம். நம்ம நார்மல் மூச்சு எடுத்து விடும்போது தான் நம்ம செஞ்சதுக்கு உண்டான பலன் நம்ம உடம்புல ரிசீவ் ஆகிறத நம்ம உணர முடியும். அந்த நரம்பு மூலியமாக தான் நம்ம அந்த உணர்வுங்கிறது நம்ம மூளைக்கு போய் செய்யும். இது நம்ம செஞ்சுருக்கிறாங்க, இது நம்மளுக்கு எனர்ஜி வந்திருக்குது அப்படிங்கிறது தெரியும். நல்லா கண்ணை திறந்துக்குங்க. கண்ணை திறந்து நல்லா சுவாசத்தை நார்மலாக இழுத்து விடுங்க. இப்போ பார்க்குற பிரீத்திங் பார்த்திங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். உடம்புக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கும். நார்மலாக உட்காந்துக்கிட்டு கையை ரெண்டையும் அப்படியே முன்னாடி அப்படியே கொண்டு வாங்க.
சுவாசத்தை அப்படியே விட்டுக்கிட்டே கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு நேராக வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இப்போ முள்ள சுவாசத்தை அப்படியே உள்ளே இழுங்க. கை பின்னாடி அப்படியே போகணும். அப்படியே ஒரு மேக்னெட் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே ரிசீவ் பண்ணுற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். அப்படியே எக்ஸேல் பண்ணுங்கள் ஸ்லோவாக. நல்லா கைக்குள்ளே ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி நல்லா குறு 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 குறுன்னு உள்ளே ஏறதை அப்போ நல்லா ஃபீல் பண்ண முடியும். நல்லா ஸ்லோவாக அப்படியே உள்ளே வாங்குங்க. இன்ஹேல் பண்ணுங்கள். நல்லா ஒரு 5 கவுண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே முள்ள எக்ஸேல் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா நல்ல கைக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே ரிசீவ் ஆகும். இது ரிசீவ் ஆக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க ஆறாலாம் அப்படியே விரிவு ஆகும். நம்ம உடம்புக்குள்ளே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஆறாத்தன்மை இருக்கும். அந்த ஆறாத்தன்மை விரிவுபடுத்துறதுக்கு தான் இந்த பயிற்சி. நல்லா அதை நீங்கள் ஃபீல் பண்ணோம்னா நல்லா கண்ணை மூடிக்கிட்டு நல்லா பிராணாவை இழுத்து ஹோல்டு பண்ணி அப்படியே விட்டு பாருங்கள். உங்களுடைய ஆறா லெவல் வேறு லெவலில் இருக்கும். நல்லா அப்படி கையை கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கையிலேருந்து வெளியில் போகிறதையும் நல்லா பார்க்க முடியும். அப்படியே ப்ரீத் இன் பண்ணும்போது அப்படியே கையில் ரிசீவ் பண்ணுறதையும் பார்க்க முடியும். ஹோல்டு பண்ணும்போது நம்ம உடம்புக்குள்ளே அது இறங்குறதையும் பார்க்க முடியும். இதெல்லாம் பழங்காலத்து பயிற்சி முறைகள். இதை செய்ய பார்த்திங்கன்னா உடம்புல எந்த நோயாக இருந்தாலும் அப்படியே விட்டு விலகி போயிடும். இது நம்ம இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா சூரியனை முன்னாடி நின்று செஞ்சோம்னா சூரியனிலிருந்து வர எனர்ஜி அப்படியே நம்ம உடம்புக்குள்ளே ரிசீவ் பண்ண முடியும். நல்லா இதை செய்ய பார்த்திங்கன்னா உங்களுடைய எனர்ஜி லெவல் வேறு லெவல் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற வேலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். நீங்கள் செய்யும்போது அது பார்த்திங்கன்னா சட்டுன்னு முடிக்கிற மாதிரியே இருக்கும். பெரிய பெரிய வேலையெல்லாம் நம்ம சட்டுன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த எனர்ஜிலாம் நம்ம உடம்புக்குள்ளே போச்சுனாவே நல்ல எனர்ஜி அவ்வளோ ஒரு அற்புதமாக உள்ள உடம்புக்குள்ளே வேலை செய்யும். எல்லா செல்களுக்கும் இது போகிறதுனால நம்ம உடம்புல உள்ள கோடி செல்களுக்கும் இந்த எனர்ஜி போகிறனால பார்த்திங்கன்னா அப்படி ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. நார்மல் மூச்சு கையை வானத்துக்கு மேலே தொட மேலே வச்சு அப்படியே நார்மல் மூச்சு இழுத்து விடுங்க. உடம்புக்குள்ளே அப்படி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்மளுக்குன்னு ஒரு வாழ்வியல் முறைன்னு ஒன்று இருக்குது. நம்ம முன்னோர்கள் சென்ற சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள். இதை நம்ம செய்கிறதுனால எந்த நோயும் வராது நம்ம உடம்புக்குள்ளே. நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, நோய்கள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு, நம்ம உள் உறுப்புகளை பலப்படுத்துறதுக்கு, நம்ம உடம்புல உள்ள எனர்ஜியும் எப்பொழுதும் ஒரே மாதிரி வச்சுக்கிறதுக்கு, நம்ம எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி முறையை நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இழுத்தாத உடம்புக்குள்ளே சேவிங்ஸ் பண்ணுறோம். ஒரு பயிற்சியை செஞ்சுட்டு நார்மல் மூச்சு எடுக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே அது டெபாசிட் ஆகும். நல்லா உணருங்க. நம்ம உடம்புக்குள்ளே ஒரு 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 சில வினாடிகள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே அப்படியே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு படப்படப்போ ஒரு இது மாதிரியோ உள்ள ஒரு ஃபீல் உடம்புக்குள்ளே அப்படியே இறங்குறது அப்படியே ஃபீல் பண்ண முடியும். நல்ல எனர்ஜியாக இருக்கும் உடம்பு. நல்லா நார்மலுக்கு வாங்க. நல்ல ஒரு 2 சுவாசத்தை இழுத்து விடுங்க. நார்மலுக்கு வந்துட்டு இப்போ நம்ம பக்கவாட்டிலேருந்து செஞ்சோம். இப்போ ஆகாயத்துலேருந்து நம்ம இழுக்க போகிறோம். நல்ல சுவாசத்தை நார்மலுக்கு இழுத்து விட்டுட்டு அப்படியே கைகள் ரெண்டையும் அப்படியே ஸ்லோவாக ஆகாயத்தை பார்த்து அப்படியே கொண்டு போங்க. கண்ணை மூடிக்கிங்க. கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே மேலே கொண்டு போயிட்டு அப்படியே ப்ரீத் அவுட் பண்ணுங்க. ப்ரீத் அவுட் பண்ண வயிறு உள்ளார போகணும். கை கீழே வரணும். அப்படியே ப்ரீத் இன் பண்ணிக்கிட்டே கையை கொண்டு போங்க. ஹோல்டு பண்ணுங்க. ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே கையை கீழே கொண்டு வாங்க. நல்லா ஷோல்டரை கீழே நல்லா இறக்குங்க. அப்படியே ப்ரீத் இன்.
breathe out slowly slowly slowly. நார்மலுக்கு வந்துருங்க. கையை ரெண்டும் ஆகாயத்துக்கு மாறி வச்சுக்கிட்டு நல்லா நார்மல் மூச்சு எடுத்து விடுங்க. இப்போ செஞ்சது நல்லா எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்கள். உடம்பு ஃபுல்லும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கும் பாருங்கள். இப்போ உங்கள் உடம்பு தயார் நிலைக்கு ஆயிடுச்சு. உடம்புல எல்லா நாடி நரம்புக்கும் தயார் பண்ணிட்டோம். இனிமேல் எந்த பயிற்சி செஞ்சாலும் உடம்பு ஃப்ளெக்சிபிள் ஈஸியாக வரும். உடம்பை வந்து நாலா பக்கட்டும் துணியை புளிகிற மாதிரி முறுக்குறோம், திருவுறோம், உதறோம், நீட்டுறோம், மடக்கிறோம், பக்கவாட்டு சரிக்கிறோம், எல்லாத்துக்கும் உடம்பு இனிமேல் ஒத்துழைப்பு கொடுக்கும். நார்மலுக்கு வந்துடுங்க. கண்ணை திறந்துருங்க. அதாவது நம்ம உடம்புல 2 விதமான தொற்றுகள் வரும். ஒன்று பார்த்திங்கன்னா இயற்கையால் வரக்கூடிய தொற்றுகள், நம்ம வந்து செயற்கையாக நம்ம ஏற்படுத்திக்கக்கூடியது. இந்த செயற்கையாக வர்றதை நம்ம தவிர்க்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி முறையெல்லாம் செய்யும். இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து இந்த நோய் தொற்றுகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த பயிற்சி முறையெல்லாம் நம்ம ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மக்கிட்ட எந்த இதுவுமே உள்ள நுழைய முடியாது. ஏன்னா நம்மளது உடம்பு பாதுகாப்பு கவசமாக நம்ம உடம்பு வேலை செய்யும். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணின சிட்டிங் பிரீத்திங் வார்ம் அப் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன் அப்படின்னா இந்த வார்ம் அப் நாங்கள் செய்யும் போது எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸிங், மைண்டும் பாடியும் அவ்வளோ ரிலாக்ஸிங்காக நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ டாப் டு பாட்டம் வரைக்குமே வந்துட்டு ஒரு குட் ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்களும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் எனர்ஜியை டெவலப் பண்ணிக்கோங்க. நிறைய மன அழுத்தங்கள் இப்போ காலகட்டத்தில் வருது. அதுக்கெல்லாம் முதல் காரணம் எப்படிங்கன்னா நம்மளாம் தேவையில்லாத மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிறது தான். நம்ம உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 விதமான மன அழுத்தம் இருக்குது. நம்ம இயற்கையாக நம்ம நடக்கிறதுனால ஏற்படக்கூடிய மன அழுத்தம், நம்ம செயற்கையாக என்ன நினைப்போம், பல கவலைகளை நினச்சி பல இன்சிடெண்ட்டை நினச்சி நம்ம தேவையில்லாத வருத்தப்பட்டு இருக்கிறோம். அந்த தேவையில்லாததெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பயிற்சி முறை செய்கிறோம். ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் மன அழுத்தம் எனக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த பயிற்சி முறையை நம்ம கொடுக்குறோம். இது ஒரு விழிப்புணர்வு பயிற்சி முறை தான். இதை வந்து ஒரு நல்ல ஆசான் மூலியமாகவும் குரு மூலியமாகவும் இருந்து கற்றுக்கிறது நல்லது. ஏன்னா யாருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யணும். இது நம்ம சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல நார்மலாக இருக்கிறவங்க செய்யலாம். சில பேர்த்துக்கு உடம்புல சில குறைபாடுன்னு இருக்கும். அதாவது ஆப்ரேஷன் பண்ணவங்க, பல நாள் பட்டது பிரச்சனை உள்ளவங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி செய்யணும், எப்படி செஞ்சால் அதெல்லாம் சரியாகணும் ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு செய்கிறது நல்லது. எதுனுமே மிகையினும் குறையினும் நோய். நம்ம அதிகமாக நம்ம இந்த பயிற்சி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா சில பாதிப்புகளும் வரும். ஏன்னா ஏற்கனவே ஒரு பாதிப்பு இருக்குது, அதுக்கு தீவிரமாகுது அப்படிங்கிறது. நம்ம உடம்புக்கு இது ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா அப்படின்னு ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு செய்கிறது சிறப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா இதன் பலன்கள்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நம்ம உள் உறுப்புகளை பலப்படுத்தும். ஒவ்வொரு பயிற்சி முறையிலையும் ஆசன முறையிலையும் நம்ம உடல் உறுப்புகளையும் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். நம்ம இந்த பயிற்சி செய்கிறதுனால கோடான கோடி நன்மைகள் இருக்குது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இது புத்துணர்ச்சி அளிக்கும். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லும் வந்து திசுவாக மாறும், திசு தசையாக மாறும், தசை வந்து உறுப்பாக மாறும், உறுப்பு வந்து உடலாக மாறும். இது எல்லாத்துக்குமே பயன் அடைக்கக்கூடியதான் இந்த யோக கலை பயிற்சி. நன்றி. நம்மளோட யோகம் டீல் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதில் பிஸ்னஸ் ப்ரமோஷன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் பிஸ்னஸ் ப்ரமோஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். உங்களுக்கு யோகா பயிற்சி தேவைப்பட்டாலும் சரி, இல்லை வர்மா சிகிச்சை தேவைப்பட்டாலும் சரி, கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டு அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசிக்கலாம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதில வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா, கவிதா. என்னோட எக்ஸசைஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் விருப்பப்பட்டா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி கவிதா மேமுடைய யோகா மற்றும் வர்மா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும் விருப்பப்பட்டா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி.